ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னையிலேருந்து நம்ம வீடியோ சேனலில் குரூப் 4க்கான ஃப்ரீ ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் இன்னையிலேருந்து ஆரம்பிக்கி. ஸோ அதுக்கான லிங்க்கை வந்து நான் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இன்னையிலேருந்து தான், இன்றைக்கி டேட் 25. ஸோ இன்னையிலேருந்து நம்ம வந்து ஜிஎஸ் டெஸ்ட் பேட்சை ஆரம்பிப்போம். ஸோ இன்றைக்கி படிக்கிற பாடம் என்னென்னா, இந்திய அரசியலமைப்பு சிக்ஸ்த்து செகண்ட் டேர்ம். ஸோ இதே மாதிரி ஒரு 25, 26 அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ படிச்சுட்டு இந்த எக்ஸாம் எப்படி இந்த டெஸ்ட்டு மொதல் எக்ஸாம் எப்போ நடக்கும்னா February 4 நடக்கும். ஸோ அப்போது இந்த ஒரு டெஸ்ட்டுக்கு கேப் வந்து 10 நாள் படிக்கிற மாதிரி இருக்கும். 10 நாள் படிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த 11 நாள் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். இதேமாதிரி டெஸ்ட்டு ஒரு 14 டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டெஸ்ட்டில் மொத்த சிலபஸுமே கவர் ஆகிரும். ஸோ டோன்ட் வரி. ஸோ அதனால் இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் தான் வீடியோக்கு லிங்க் இருக்குது. ஸோ உடனே போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இந்த டெஸ்ட் எப்படி நடக்கும் எல்லாமே ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் மேலே கொடுக்கேன். ஸோ டைமில் நம்மளுக்கு சீக்கிரமே ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இனி நம்ம டெஸ்ட் பேஜ் ஆரம்பிக்கும். ஸோ உடனே போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இந்த எக்ஸாம் எங்கே நடக்கிறான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் இந்த எக்ஸாம் டெலகிராம் குரூப்பில் நடக்கும். ஸோ இந்த டெஸ்ட் பேஜுக்கான லிங்க்கையும் நான் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன். ஸோ அடுத்து வந்து என்னென்னா, மேக்ஸ்க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேஜும் ஸோ நாளையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ஷெட்யூல் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் 11 டாபிக் இருக்குது. அந்த 11 டாப்பிக்குமே நமக்கு வந்து ஆல்ரெடி எல்லா சிலபஸுமே மேக்ஸை பொறுத்தவரைக்கும் கவர் ஆகிடும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு. ஸோ இதுதான். ஸோ இதுமாரி மொத்தம் 11 டாபிக் இருக்குது. இந்த 11 டாபிக் நம்ம படித்தாலே எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த மேக்ஸ்க்கான டெஸ்ட் பேஜ் நாளையிலேருந்து ஆரம்பிக்கு. ஸோ அதுக்கான லிங்க் எனக்கு வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் யாரும் ஜாயின் பண்ணாமல் தான் உடனே போய் ஜாயின் பண்ணுங்க. ஸோ நமக்கு டைம் இல்லை, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த மேக்ஸ் டெஸ்ட் எப்படி நடக்குன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் தான் ஒரு சின்ன டெமோ மாதிரி கொடுத்துட்றேன். டெலகிராம் குரூப்பில் நடக்கும். ஸோ அதுக்கான டெஸ்ட்டு வந்து கொஸ்டின் நான் பிடிஎஃபாக நான் உங்களுக்கு நைட்டு 7 மணிக்கு 7:30 நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் நான் பிடிஎஃப் அனுப்பிடுவேன். நீங்கள் வந்து OMRஸில் அதை போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். எழுதிட்டு அதுக்கான ஆன்சருக்கு நான் ரிலீஸ் பண்ணுவேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கூகுள் ஷீட்டில் உங்கள் நேமை மார்க் என்ட்ரு பண்ணி நீங்கள் இப்போ கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ இதுதான் நம்ம டெஸ்ட் பேஜோடைய ப்ராசஸ். ஸோ வந்து நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா, இந்த டெஸ்ட்டு எப்படி நடக்கும். அந்த டெஸ்ட்டுமே ஒரு 10 நாள் கேப் வரும். இப்போ ஒவ்வொரு டாப்பிக்குமே 10 நாள் கேப் வரும். ஸோ எதுக்கு இந்த 10 நாள்லாம், ஸோ படிக்கிறது வந்து நல்லா அவசரப்பட்டு படிக்காமல் நிதானமாக பொறுமையாக படிக்கணும். ஸோ படித்து அவ்வளோத்தையும் கவர் பண்ணணும். ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்கு அந்த 10 நாள் டைம் கொடுத்துருக்கேன். ஆனால் இது வந்து டைம் உங்களுக்கு நீங்கள் வந்து குரூப் 4க்குள்ள இது அவ்வளோத்தையும் முடிச்சிடலாமான்னு கேட்டால், ஸோ கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஸோ குரூப் 4க்குள்ள ஸோ இந்த மேக்ஸ் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். 10 நாள் டைம் இருந்தாலுமே நம்ம வந்து டக்குனு அவ்வளோத்தையும் முடிச்சிடலாம். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், 10 நாள் படித்தாலுமே கொஞ்சம் பொறுமையாக படித்தாலுமே குரூப் 4க்குள்ள அவ்வளோ சிலபஸுமே மேக்ஸை பொறுத்தவரை அவ்வளோ கவர் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸ் வந்து நான் இதுக்கான நான் ஸ்கூல் மெட்டீரியல் வந்து நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து அந்த ஏதாவது இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இப்போ வந்து ப்ராபபிலிட்டி அப்படின்னு டாபிக் இருக்குன்னா, அந்த டாப்பிக்கு வந்து எங்கெங்கன்னா இருக்கோ அந்த புக்ஸோட மெட்டீரியல் மட்டும் நான் டெலகிராம் குரூப்பில் நான் மெட்டீரியல் சென்ட் பண்ணுவேன், பிடிஎஃபாக சென்ட் பண்ணுவேன். நீங்கள் அதை மட்டும் ரெஃபர் பண்ணிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு உங்களுக்கு எதுவும் வேறு வீடியோ வந்து அந்த ப்ராபபிலிட்டி எடுத்தால் அது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி எதுவும் சொல்லணுமா, ஸோ அந்த மாதிரி இது வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த மாதிரி வீடியோ வேணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அதுக்கு அடுத்த வீடியோ எடுக்க நான் அதுக்கு ஒரு முயற்சிப்பேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி மேக்ஸ் வீடியோ வேணும் ஸோ அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸோ மெட்டீரியல் இவ்வளோ தான், நான் மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ மேக்ஸை பொறுத்தவரைக்கும் நான் உங்களுக்கு இந்த ப்ராபர்ட்டி அப்படிங்கிற டாபிக் எங்கெங்கன்னா இருக்கோ அந்த மெட்டீரியல் அவங்களுக்கு கையில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை படித்து டெஸ்ட் எழுத மாதிரி தான் இருக்கும். நீங்களாக ஓனாக போட்டு தான் எழுதணும். ஸோ உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு, உங்களுக்கு எனக்கு தனியாக வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தனி வீடியோ நான் போடுறேன். ஸோ இதுதான் நம்ம மேக்ஸ் டாப்பிக்கு. ஸோ இப்போ தான் ஸோ நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து இதுக்கு அந்த மேக்ஸ்க்கான டெஸ்ட் பேஜுக்கு லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உடனே போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ நம்ம டைம் இல்லை. ஸோ ஆல்ரெடி நம்ம தமிழுக்கான டெஸ்ட் பேஜும் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் தேவைங்க. நம்ம குரூப்லேருந்து தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் ஸோ 3க்கான டெஸ்ட் பேஜும் போய்கிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நேரிலேருந்து ஆரம்பிக்கு. தமிழ் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. மேக்ஸ் வந்து நாளையிலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம குரூப் வந்து எப்படின்னா, நம்ம குரூப்பில் வந்து அவசரமாக படிக்க மாட்டோம். ஸோ பொறுமையாக நிதானம் படிப்போம். ஆனால் டைம் ரொம்ப நாள் இருக்கும். ஸோ நல்லா படிக்கணும். ஸோ பாஸ் பண்ணணும் குரூப் 4. ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்கு தான் ஸோ இவ்வளோ டைம் கொடுத்து நம்ம படிக்கும். ஸோ நம்ம பொறுமையாக நிதானம் படிப்போம். ஸோ
அடுத்த குரூப் 4 நம்ம வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.